வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இந்தியாவுடைய 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்த கொண்ட மாநிலமா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணமா நம்ம சென்னை இருக்குது. ஏன்னா, சென்னை தமிழ்நாட்டுடைய கேபிட்டல் அப்படின்றத தாண்டி, தமிழ்நாட்டுடைய ஒரு இண்டஸ்ட்ரியல் மற்றும் எக்கனாமிக் சென்டராவே சென்னை இருக்குது. அதனால இந்த வீடியோல நம்ம இனி வரும் காலகட்டங்கள்ல சென்னையில வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை மைசூர் ஹை ஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி சென்னையில இருந்து மைசூர் வரைக்கும் 435 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு ஹை ஸ்பீட் ரயிலுடைய காரிடர் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு ஹை ஸ்பீட் ரயில் காரிடர் தான் இந்தியாவுடைய 3rd ஹை ஸ்பீட் ரயில் காரிடர் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஒரு ரயில் காரிடர் இப்ப கரண்டா கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. சோ அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு ஹை ஸ்பீட் ரயில் காரிடருக்கு மத்தியில 9 ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ஹை ஸ்பீட் ரயில் காரிடர் அப்படின்றது ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கு பேரலலா இந்த ஒரு காரிடர் அப்படின்றது அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பெங்களூரு சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடர். சோ இந்த ஒரு பெங்களூரு சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடர் ப்ராஜெக்டின் படி நிறைய முக்கியமான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்றது வர இருக்கு. சோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடர் ப்ராஜெக்டின் படி தமிழ்நாட்டுல உள்ள சில முக்கியமான சிட்டிஸும் கர்நாடகால உள்ள சில முக்கியமான சிட்டிஸும் இந்த ஒரு ப்ராஜெக்ட்னால பெனிஃபிட் அடைய இருக்கு. குறிப்பா சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், ராணிப்பேட், வேலூர், சித்தூர், பங்காருபாலம், பாலமன்னார், பாங்கர்பெட், ஹோஸ்கோட், பெங்களூர் ஆகிய இந்த சிட்டிஸ்லாம் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடர் ப்ராஜெக்ட் மூலமா பெனிஃபிட் அடைய இருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட கொண்டு வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த சிட்டிஸ்லாம் பொருளாதார ரீதியா வளரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடர் ப்ராஜெக்ட கொண்டு வராங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னையினுடைய செகண்ட் ஏர்போர்ட். சென்னையில உள்ள பரந்தூர்ல 3274 கோடி ரூபாய் செலவுல 5000 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஒரு சென்னையினுடைய செகண்ட் ஏர்போர்ட் அப்படின்றது அமையவிருக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்த ஒரு ஏர்போர்ட்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது 2026ல தொடங்கி 2033ல முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னையினுடைய பேஸ் 2 மெட்ரோ. கடந்த 2009ஆம் ஆண்டு சென்னை மெட்ரோ ரயிலுடைய பேஸ் 1 பணிகள் அப்படின்றது தொடங்குச்சு. அதன்படி சென்னையில 54 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த மெட்ரோ ரயிலுடைய டிராக்ஸ் அப்படின்றது போடப்பட்டுச்சு. அதன்படி இப்ப கரண்டா இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய மெட்ரோவை கொண்ட சிட்டியா நம்மளுடைய சென்னை இருக்குது. அதை தொடர்ந்து இப்ப சென்னை மெட்ரோ ரயிலுடைய பேஸ் 2 பணிகள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே இருக்கிற 54 கிலோமீட்டரோட சேர்த்து கூடுதலா சென்னை முழுமைக்கும் கவர் ஆகிற மாதிரி 119 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மெட்ரோ டிராக்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அதன்படி கூடுதலா 128 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அதன்படி சென்னை மெட்ரோ பேஸ் 2 பணிகளுக்காண்டி 68,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சென்னை மெட்ரோ பேஸ் 2 பணிகள் அப்படின்றது வரும் 2026ஆம் ஆண்டு ஒட்டி முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இந்த ஒரு சென்னை மெட்ரோ பேஸ் 2 கான பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மெட்ரோ நெட்வொர்க்கை கொண்ட சிட்டியா சென்னை மாறிடும். சோ அந்த வகையில தான் இந்த ஒரு சென்னை மெட்ரோவுடைய பேஸ் 2 படி சென்னையில ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது வர இருக்கு. குறிப்பா சென்னையில உள்ள அடையாறு ரிவருடைய வாட்டர் பாடியில 20 மீட்டர் ஆழத்துக்கு ஒரு மெட்ரோ காரிடர் அப்படின்றது அமையவிருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த ஒரு மெட்ரோ காரிடர் அப்படின்றது கிரீன்வேஸ் ரோட்ல இருந்து அடையாறு ஜங்ஷன் வரைக்கும் 1.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு இந்த ஒரு அண்டர் வாட்டர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னையில வர இருக்கு. அந்த வகையில சென்னையில உள்ள அடையாறு ரிவர்ல தண்ணி கடியில ஒரு டனலை கிரியேட் பண்ணி அந்த டனல் மூலமா இந்த ஒரு மெட்ரோ காரிடர் வர்ற மாதிரி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை டிசைன் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்காண்டி 2 டனல் போரிங் மெஷின்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் டனல் போரிங் மெஷின் அப்படின்றது காவேரி மற்றும் 2வது டனல் போரிங் மெஷின் அப்படின்றது அடையார். சோ அப்படி இந்த ஒரு மெட்ரோ காரிடருக்காண்டி சென்னை அடையாறு ரிவருக்கு கீழே அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு டனல் ஒரு பெரிய எல்லோ வென்டிலேஷன் டக்ட் அப்படின்றத உள்ளடக்கியதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது அந்த டனலுக்குள்ள ஃப்ரெஷ் ஏரை கொடுக்க உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டனலுக்குள்ள வைஃபை கனெக்ஷன்ஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காண்டி. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி காரிடர் 3 தான் இந்த ஒரு டனலுக்குள்ள வர இருக்கு. இந்த ஒரு காரிடர் 3 அப்படின்றது சென்னையில உள்ள மாதவரத்துல ஸ்டார்ட் ஆகி சிறுசேரியில உள்ள சிப்காட் வரைக்கும் இந்த ஒரு காரிடர் அப்படின்றது அமைஞ்சிருக்கு. சோ அந்த வகையில அந்த ஒரு காரிடர் 3 தான்
இந்த ஒரு அடையாறு ரிவருக்கு கீழே அமையவிருக்கக்கூடிய அந்த டனல்ல இந்த காரிடர் 3 தான் வர இருக்கு. அதை தொடர்ந்து இப்ப நம்ம சென்னையினுடைய மோஸ்ட் டீப்பஸ்டான மெட்ரோ ஸ்டேஷனா வர இருக்கக்கூடிய மயிலாப்பூர் மெட்ரோ ஸ்டேஷனை பத்தி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு மயிலாப்பூர்ல அமையவிருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது 115 அடி ஆழம் கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பா 4 லெவல்ஸா இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை பிரிச்சிருக்காங்க. அதுல லெவல் 1 படி டிக்கெட்டிங் லெவலாவும், லெவல் 2ல கமர்ஷியல் டெவலப்மெண்ட்ஸும், அப்புறம் 3 பிளாட்ஃபார்ம்ஸ் கொண்டதா மொத்தம் 4 லெவல்ஸ் கொண்ட இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது மயிலாப்பூர்ல அமையவிருக்கு. அது மட்டும் இல்லாம மாதவரத்துல இருந்து சிப்காட் வரைக்கும் போற மெட்ரோ ரயில்ஸ் அப்படின்றது இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ல லெவல் 1ல 17 மீட்டர் ஆழத்திலையும், அப்புறம் லெவல் 3ல 35 மீட்டர் ஆழத்திலையும் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி லைட் ஹவுஸ்ல இருந்து பூந்தமல்லி வரைக்கும் போற மெட்ரோ ரயில் அப்படின்றது இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுடைய லெவல் 2ல 24 மீட்டர் டெப்த்ல வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல இப்ப நம்ம சென்னையுடைய செகண்ட் பிக்கஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனா அமையவிருக்கக்கூடிய பனங்கல் பார்க் மெட்ரோ ஸ்டேஷனை பத்தி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சென்னையில ரொம்பவே ஒரு பிஸியான ஏரியா அப்படின்னு சொன்னா டி நகர் தான். டி நகருடைய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது டிராபிக் தான். அந்த ஒரு டிராபிக்கை குறைக்கிற விதமா தான் பனங்கல் பார்க்ல ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு பனங்கல் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது தான் சென்னையுடைய செகண்ட் பிக்கஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி சென்னையுடைய செகண்ட் பிக்கஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷனா அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது 20 மீட்டர் ஆழத்திலையும், 320 மீட்டர் நீளம் கொண்டதாகவும், 17,000 சதுரடி பரப்பளவு கொண்டதா இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்றது அமையவிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு பனங்கல் பார்க் மெட்ரோ ஸ்டேஷன்ல கிட்டத்தட்ட 5000 பீப்புள்ஸ் அட் த டைம்ல இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்க்கு 6 எக்ஸிட்ஸ் மற்றும் என்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னையில வர இருக்கு. குறிப்பா சென்னையில உள்ள ஆழ்வார் திருநகர்ல இருந்து ஆலப்பாக்கத்துக்கு இடையில 3.75 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னையில வர இருக்கு. அதன்படி ஒரு சிங்கிள் பில்லர்ல 2 மெட்ரோ காரிடர்ஸ் அப்படின்றது ஒருதுக்கு கீழே இன்னொன்னு அப்படின்னு அமையவிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல முதல் காரிடர்ல 2 டிராக்ஸும், மேல உள்ள இன்னொரு காரிடர்ல 2 டிராக்ஸும் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதன்படி இந்த ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்டின் படி காரிடர் 4 மற்றும் காரிடர் 5 அமையவிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல குறிப்பா தரையில இருந்து 50 அடி உயரத்துல காரிடர் 4ம், தரையில இருந்து 70 அடி உயரத்துல காரிடர் 5ம் அமையவிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் 4 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா ஆழ்வார் திருநகர், வலசரவாக்கம், காரம்பாக்கம், ஆலப்பாக்கம் ஆகிய இந்த 4 இடத்துல மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒரு 8 மாடி பில்டிங் கொண்ட உயரத்துக்கு நிகரா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலயும் எக்ஸாக்டான ஹைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது மொத்தம் 24 மீட்டர் ஹைட்ல அமையவிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து வரும் 2026ஆம் ஆண்டு கம்ப்ளீட்டா முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்னையில உள்ள மாதவரம் மற்றும் சதன் சபர்பன் ஏரியாஸான ஆலந்தூர், மடிப்பாக்கம் மற்றும் மேதவாக்கம் ஆகிய இந்த பகுதிகளில் உள்ள மக்கள் வந்து ஷாப்பிங் ஹப்பா விளங்கக்கூடிய டி நகர், மெரினா பீச், அப்புறம் ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய ஐடி காரிடர்ஸ் வரைக்கும் இந்த ஒரு டபுள் டெக்கர் மெட்ரோ ப்ராஜெக்டின் மூலமா ஈஸியா பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை ஃபின்டெக் சிட்டி. கடந்த ஜூன் 17, 2023ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னையில உள்ள நந்தம்பாக்கத்துல இந்த ஃபின்டெக் சிட்டியை கட்டுறதுக்கான அந்த அடிக்கலை வந்து நாட்டினாரு. அதன்படி வரும் 2025ஆம் ஆண்டுக்குள்ள இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டி அப்படின்றது கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டியை தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், அதாவது டிட்கோ தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை செய்றாங்க. இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டியை அமைக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமா என்ன இருக்கு அப்படின்னா, ஃபினான்சியல் டெக்னாலஜி செக்டார்ல தமிழ்நாடு க்ரோ ஆகிறதுக்கு தான் இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டியை மெயினா கட்டுறாங்க. அப்படி வர இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டில நிறைய கமர்ஷியல் ஸ்பேசஸ், ரெசிடென்சியல் ஏரியாஸ், லக்ஸுரி ஹோட்டல்ஸ், ஒரு பெரிய பார்க், அப்புறம் ஒரு ஃபின்டெக் டவர் அப்படின்னு இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டி அமையவிருக்கு. அப்படி அமைய இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபின்டெக் சிட்டினால நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட இருக்கு. அதே மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர இருக்கு. அப்புறம் இதனால தமிழ்நாட்டுடைய எக்ஸ்போர்ட்ஸும் பூஸ்ட் ஆகும். அப்புறம் ஃபினான்சியல் லிட்ரஸியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இது ஒரு உதவியா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 6ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது பெங்களூரு சென்னை எக்ஸ்பிரஸ்வே. இந்த ஒரு சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ்வேயின் படி ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய இந்த 3 ஸ்டேட்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரியான
எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் அப்படின்றது 262 கிலோமீட்டர் தூரத்துக்கு 18,000 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்றது அமையவிருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் 106 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் வே அப்படின்றது வருது. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேல கிட்டத்தட்ட 85 அண்டர் கிரவுண்ட்ஸும் 31 மேஜர் பிரிட்ஜஸும் 31 டோல் பிளாசாஸும் அதோட சேர்த்து நிறைய மேஜரான ரயில் பிரிட்ஜஸும் இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவேல வருது. சோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until signing off, bye. Sabari Karthik.